இந்த ஆணியை பெருசாட்டிங்க. இப்போ வேதஞானம் யோக ஞானம்ங்கிறது என்னென்னா, எல்லா வேதங்களையும் எடுத்துக்கிறோம், எல்லா யோகங்களையும் எடுத்துக்கிறோம். எல்லா வேதங்களும் இறைவனைத்தான் பேசுது, எல்லா யோகங்களும் இறைவனைத்தான் பேசுது. ஆனால் உலகத்தில் வேதங்கள் இறைவனைத்தான் பேசுதுங்கிற இருக்காங்க. ஒரு வேதம் அல்லாஹ் பேசுன்னு சொல்லுது, ஒரு வேகம் சிவத்தை பேசுன்னு சொல்லுது, ஒரு வேகம் திருமாலை பேசுதுன்னு முரண்பாடுகள் ஏராளமாக இருக்கிறதுனால அந்த முரண்பாடுகளை கொண்டிருக்க மனிதர்களுக்குள்ள முரண்பாடுகளும் கலவரங்களும் கலக்கங்களும் துன்பங்களும் சண்டைகளுமாக இருக்குது. இப்போ அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்ட புரிந்து கொண்ட நிலையில் எல்லா மனிதர்களும் நலம் பெறணுங்கிற அமைப்பில் இப்போ எல்லா மனிதர்களுக்கு இருக்கிற பொது சிரமங்களை, பொது துன்பங்களை மேன்மை அடைக்க வேண்டி வேதத்திலிருந்து ஒரு சத்தியத்தை எடுக்கிறோம். அப்படி அந்த சத்தியத்தை எடுக்கும்போது குரானிலிருந்து வேதம், இஸ்லாத்துக்கு உண்டான குரான், அல்லாவை அடைவதற்கு, அல்லாஹ் தான் சிவமாக இருக்குது, அப்படிப்பட்ட அல்லாவை அடைவதற்கு அடிப்படையில் மனிதர்களுக்கு தேவையான ஒரு சத்தியம், இறைவன் மனிதர்களை நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் பிடிக்கிறான், அவர்கள் பணிந்து வரும் பொருட்டுங்கிற சத்தியத்தை அந்த வசனத்தை சொல்லப்படுது. இந்த சத்தியம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் போய் சேரணும். காரணம், ஒவ்வொரு மனிதனுமே எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, எந்த நிலையில் வாழ்ந்தாலும் சரி, அவன் நிச்சயமாக வறுமைக்கு போயிடுவான் அல்லது நோய்க்கு போயிடுவான். இப்போ நோயிலிருந்தும் வறுமையிலிருந்தும் அவன் மேலணுன்னா இறைவனுடைய கட்டளைகளுக்கு பணிந்தே ஆகணுங்கிற சத்தியம் ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்திருக்க வேண்டும். ஆக இறைவன் நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் பிடிக்கிறான். யாருக்கு நோய் இருக்கிறதோ, யாருக்கு வறுமை இருக்கிறதோ அவர்களை இறைவன் பிடித்திருக்கிறான்னு அர்த்தம். அவன் இறைவனுக்கு பணிஞ்சிட்டா இறைவன் பிடியை விட்டுருவான். ஸோ எப்போ பணிந்த நிலையில் இறைவன் விட்டுறானோ எந்த ஒரு மனிதனையுமே நோயோ வறுமையோ தீண்டாதுங்கிற சத்தியத்தை எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் எல்லா மனிதர்களும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணுங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன்.